ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பேசி 1 மந்த் ஆகுது. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பேரண்டிங் டிப்ஸில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா பேரண்டிங் ஸ்டைல்ஸ். அது என்ன பேரண்டிங் ஸ்டைல்ஸ் தானே கேட்குறீங்க? இந்த படையப்பா படத்தில் 4 வகைப்படும் சொல்லுவாங்க இல்லையா பெண்கள், அதே மாதிரி தான் பேரண்டிங் ஸ்டைல்ஸும் 4 டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, எல்லாமே சைக்காலஜிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் Authoritarian சொல்லுவாங்க. செகண்ட் டைப் Permissive. தேர்ட் டைப் Uninvolved. ஃபோர்த் டைப் Authoritative. இந்த Authoritarian ஸ்டைல் என்னென்னா அதிகாரம் செஞ்சு வளர்க்குறதுங்க. எதையுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு ரூல் பண்ணி வளர்ப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரூல் வச்சுருப்பாங்க, ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே நல்லது. ஆனால் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது தப்பு இல்லை, ஆனால் அதை குழந்தைங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ இது செய்யணுன்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு நான் பனிஷ் பண்ணுவேன். அப்படி இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கிறது தான் இந்த Authoritarian ஸ்டைல். இந்த ஸ்டைலில் வளர்கிற குழந்தைங்களோட அவுட்கம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஒரு ப்ராப்பராக முடிவெடுக்க தெரியாது. இப்போன்னு இல்லை, ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு மேரேஜே ஆனாலும் அந்த டைமுக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவு அவங்களுக்கு எடுக்க தெரியாது. எப்பயுமே நம்மளே டிபெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க. ஸ்டடீஸ்லேயும் அவங்களுக்கு சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டைலில் தான் உங்கள் குழந்தைங்கள வளர்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெர்மிசிவ் டைப். நம்ம எல்லோரும் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம்னு நினைக்கிறேன். அது மெயினாக இந்த 80s 90s பேரண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இந்த டைப்பில் பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்லினா கேட்டதெல்லாம் வாங்கி தரது, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது, எப்போ எதை கேட்குறாங்களோ அதை உடனே நம்ம செய்கிறது, எந்த தப்பு பண்ணாலும் அதை நம்ம பனிஷ் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணுறது. மெயினாக நம்ம அப்பா அம்மா நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டாங்க, அதனால் நம்ம பசங்களை நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்கே நம்ம எல்லா தப்பும் அவங்களுக்கு பண்ணிகிட்ருப்போம். அவங்க தப்பே பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்ம அவங்கள கொண்டு வந்துட்ருப்போம். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் இந்த பேரண்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதும் கூட அப்படின்ட்டு. ஆனால் சைக்காலஜிஸ்ட் எதுவும் அப்படி சொல்லலையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டைலில் வளர்கிற குழந்தைங்க கான்ஃபிடென்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு ரூல் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அகாடமிக்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மெயினாக எது நல்லது எது கெட்டதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தது கூட ப்ராப்பர் டிசிஷன் தான் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்டைலில் வளர்கிற குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் பனிஷ் பண்ணவே மாட்டோமே, அப்புறம் எப்படி உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும்? ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலான்னு தோணுது. நெக்ஸ்ட்டு அன்இன்வால்வ்டு பேரண்டிங். பேரிலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது எந்த டைப்பு, இது எப்படின்ட்டு. இந்த டைப் ஆஃப் பேரண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் ஒரு ஸ்டைல்ஸ் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, குழந்தைங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கும். 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனே இருக்காது. ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸ்கூல் ஒர்க்கை அவங்க ஸ்கூல்லேயே முடிச்சுட்டு வந்துடணும், வீட்டில் அது இன்வால்வ் ஆகிறதில்ல, இந்த மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பாட்டுக்கு படிப்பாங்க, நம்ம பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். அது அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். நம்மளில் ஒரு சில பேர் இது கரெக்டுன்னு நினைக்கிறோம், ஏன்னா அவங்களோட இதில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த குழந்தைங்களோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்காது, பேரண்ட்ஸ் மேலே ஒரு லவ் இருக்காது, ஒரு அஃபெக்ஷன் இருக்காது, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. நம்மளும் அவங்க மேலே அவ்வளோவா பாசம் காமிக்காத மாதிரி அவங்களுக்கு தோணும். நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டேட்டிவ். இந்த டைப் ஆஃப் பேரண்டிங்கில் ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் ரூல்ஸு, ஒரு டைம் ஷெட்யூல்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. என்னம்மா இதுதானம்மா நீ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
அத்தாரிட்டேரியனுக்கும் அத்தாரிட்டேட்டிவுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அத்தாரிட்டேரியனில் எல்லா அதிகாரமும் நம்ம கையில் இருக்கும், நம்ம அவங்கள அதிகாரம் பண்ணி வளர்ப்போம். ஆனால் அத்தாரிட்டேட்டிவில் அதிகாரம் குழந்தைங்க கையில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பென் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளூ கலர் பென் இருக்குது அப்படின்னா, நீ இந்த ப்ளூ கலர் பெனில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது அத்தாரிட்டேரியன். இப்போது 2 கலர் பென் கொடுத்துக்கோங்க, ப்ளூ கலர் ரெட் கலர் கொடுத்துட்டு, இதில் நீ எதை வேணால் நீ சூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்து அவங்கள கொண்டு வர்றது பேர் தான் அத்தாரிட்டேட்டிவ். அதுக்காக எல்லா டிசிஷனும் அவங்களே எடுக்க வைக்க முடியுமா, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. நம்ம ப்ராப்பராக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்குள்ளே அவங்கள டிசிஷன் எடுக்க வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நீ எங்கே வேணாலும் போய் விளையாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த காம்பவுண்ட்குள்ளே நீ எங்கே வேணாலும் போய் விளையாடலாம், இந்த 2 பெனில் நீ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீ இந்த 2 கலரில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பவுண்ட்ரி கொடுத்து அவங்கள அதை டிசிஷன் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம். அந்த அத்தாரிட்டேரியனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஸோ நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த மறைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் அதுவும் இது ஒன்று தான். ஆனால் இந்த ஸ்டைலில் நம்மக்கிட்ட அவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. இந்த ஸ்டைலில் வளர குழந்தைங்களோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, அகடமிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அதை விட இல்லைன்னா பெஸ்ட்டு டிசிஷன் மேக்கராக அவங்க இருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே எந்த ஸ்டைல் ரொம்ப பெஸ்ட்டுன்ட்டு. எஸ், அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்ட்டு நான் சொல்லலை, சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம இதுவரை எந்த ஸ்டைல் வேணால் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஆனால் இனிமேல் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் நம்ம மாற்றிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டைல் இனிமேல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பேரண்டிங் டிப்ஸில் உங்களோட பேசுகிறேன். பாய், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.